எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. அரசியலிலும் சரி, தனி மனித வாழ்க்கையிலும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்க ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இல்ல நீங்க உங்க குடும்பத்திலயோ, சமூகம் சார்ந்த ஒரு கருத்துக்கள பேசுறீங்க, ஒரு செயல்கள செய்றீங்க. அது சரியான செயல்ன்னு நீங்க நம்புறீங்க. அதே மாரி உங்க ஆப்போசிட்ல இருக்கிறவரும் உங்களுக்கு எதிரா ஒரு செயல் செய்றாரு, ஒரு செயல பேசுறாரு, ஒரு கட்சிய, ஒரு தலைவர ஆதரிக்கிறாரு. ஆனா, நீங்க செய்றது சரி அப்படின்னு நினைக்கிறது ஓகே. சரி எனக்கு புரியுது. ஆனா, ஆப்போசிட்ல நிக்கிறவரு தவறு அப்படின்னா ஓகே. ஆனா, இந்த கட்சிய போய் ஆதரிக்கிறான் பாரு, இந்த தலைவர போய் ஆதரிக்கிறான் பாரு, முட்டாள் கூட இத பண்ண மாட்டான். நீ என்ன முட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவருடைய கருத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாம, உங்களுடைய கருத்து சரி அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு ஓகே. மற்றவர்கள முட்டாள்னு நினைக்கிறது ஒரு மனநோய் தானே தவிர, அது சரியானது கிடையாது. உங்களுடைய கருத்து உங்களுக்கு சரி. அவனுடைய கருத்து அவனுக்கு சரி. அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா அவனுக்கு புரியல, அவன் முட்டாள் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா, நீங்க தவறு அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க. தனி மனித வாழ்க்கையிலயும் நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அடுத்தவங்கள முட்டாளா நினைக்கிறீங்க பாருங்களேன். அது எப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. எனக்கு அதற்கு நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நான் அத சொன்னேன்னா என்ன இத பார்க்குற என்னுடைய நண்பர்கள், யாரையாவது குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணக்கூடும். அதனால நான் சொல்லல. ஆனா நான் அரசியல தாண்டியும் இந்த கருத்துக்கள பார்க்குறேன். இந்த ஒரு செயல செஞ்சுட்டான்யா, ஒரு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அத விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறான். முட்டா பையன் கூட போமாட்டான்யா. ஒரு நல்ல கம்பெனி, நல்ல கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கான். அவன் போறான் பாரேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன முட்டாள் மாரி ட்ரீட் பண்றது, அவன முட்டாளா எண்றது இருக்குல்ல. அப்போ அவன் முட்டாளோ, முட்டாள் இல்லையோ, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க. நீங்க மனநோயாளி அப்படிங்கிற திங்கிங் எனக்கு வருது.